இல்லையாமா எப்படிமா நுழையும்? வெளிய சீலை கட்டிட்டு உள்ள பாவாடை கட்டிட்டு எப்படி நுழைஞ்சானா எப்படி நுழையும்? எதுக்குடா எங்க நீ தான் நுழைஞ்சான்னு கேக்குற? அப்படியா? நான் ரொம்ப மோசமான பிள்ளை தெரிஞ்சுக்க. மோசமான பிள்ளை? ஆமா. கொள்ளக்காரரு பாவாடை எடுத்து போட்டு ஆவி பிடிச்சேன். அதோட கொள்ளக்கார ஆனவர் தான். அன்னையோட காய்ச்சல விட்டு போச்சு. அதுல போனவர் தான் அப்படி உடம்பு. ஓஹோ ஆமா, அதுலதான் ஆள் இப்படி ஆகி போயிட்டா. அப்படி கண்ணம்மா அம்மா மச்ச வெளிகளுக்கு உச்சமில்லாத ரூபி ஆகிய தாதிமார்கள் ஆளாத்தி எழுதி நிற்க என் பெயரோ குணபேதகி என்று அழைக்கலாம். ஓ, உங்க பேரோ குணபேதகி? உண்மைதான் அம்மா, உங்கள் பேரோ குணபேதகின்னு சொல்றீங்க. இந்த குணபேதகி பெத்தெடுத்த தாய் தந்தை யாரு? பரவாயில்ல, உனக்கு இருக்குது. எனக்கு இருக்குமா? என்னது? 2 குண்டு ஒரு மூளை சொன்னடா. ஓ, மூளை சொன்ன. அறிவு இருக்கிறவங்க தான் கரெக்டான கேள்வி கேட்பாங்க. ஓஹோ, பரவாயில்லமா. அம்மா அம்மா தம்பி நிறுத்துறாது, அப்புறமேட்டு வர அப்படியே கண்ணை அங்கத்திலே பெற்றெடுத்த எனது தாய் தந்தையா? தாய் தந்தை யாரு? என்னை ஆசையாக அன்பாக என்னை பெற்று வளர்த்தார்கள் எனது மாதா. அவங்க யாரு? அரியன 10 மாதம் தாத்தும் வந்து அரிய தாயாரி பேர சொல்வே. சொல்லுமா. கோமாளி எங்க கிணத்துல விழுந்து போயிட்டானா? அவன் செத்து போயிட்டாமா. அடியே செத்து போகாரு.
என்னை ஈண்டெடுத்த எனது தாய் தந்தையார் யாரு? தாய் தந்தை யாருமா? கண்ணம்மா. அம்மா. என் தாயாரோ வினோதவள்ளி. தாயோ வினோதவள்ளி. என் தந்தையாரோ வினோதராஜன். தந்தையாரோ வினோதராஜன். உண்மைதான். இருவருக்கும் நான் ஒண்டி ஒருவளாக பிறந்தனா? பிறந்தீங்களா? இல்ல, என் கூட பிறந்தது. கூட பிறந்த யார் தெரியுமா? யாருமா? எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர்? கண்ணம்மா. அம்மா. என் தங்கையாகப்பட்டவள். அடியே, என் பெயரோ குணவேதகி என்று அழைக்கலாம். என் தங்கை வந்து குணவதி. ஓ, தங்கையோ குணவதி. குணபதி என் தங்கச்சி பேரு. என் பேரு குணபதி. குணபதி. உண்மைதான். குணவதியாக இருந்தாலும் 18 வயது தக்க பருவத்துக்கு வந்த பிறகு எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. திருமணம் ஆயிருச்சா? உண்மைதான். மலையிட்ட கணவர் யாருமா? அடியே சாமி, வயிற்றுக்கு என்ன தங்கற? பூரி செட்டு. பூரி செட்டுமா? கோமால கூட சேராதன்னு அவத்துக்கு பூரி செட்டி சாப்பிடுறாங்க. சேர்ந்து அவன் புத்தி உனக்கு ஒட்டிக்கிச்சு. அவரோட நான் சேரதில்ல. கெட்ட வார்த்தை பேசாத, எனக்கு பிடிக்காது. ஆமா, உனக்கு பிடிக்கல. பிடிக்காது. இருந்தாலும் யாரை மாலைகிட்டேன்? யாரம்மா சொல்லவா? உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? என்னம்மா உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? என்ன அவளமா அப்பதான் பாத்துட்டு இருக்கிறாங்க. எத்தனாவது? 3வது பொண்டாட்டியா? 3வது பொண்டாட்டி. ஒரு பொண்டாட்டி வண்டிக்கு போயிட்டு கூட்டிட்டு வந்தேன். ஆமா. இன்னொரு பொண்டாட்டி தஞ்சாவூர்னா பெயிண்ட் அடிக்க போயிட்டு ஒரு பிள்ளை கூட்டு வந்தேன். ஆமா. இப்ப 3வது ஒரு பிள்ளைய பாக்குற பொண்ணா புதுசா கூடுமா மண்டு திங்கிறது மனுஷன் திங்கிட்டு போனா பொழுதுனிக்கு இப்படி இருந்தா நாங்க இப்படித்தான் நடத்த. இருப்பது 56 தேசங்கள். எங்க கை வச்சுட்டு இருக்கிற சண்டைக்கு போவாத ஆர்மி சண்டைக்கு போவ நீ அப்படி நான் யாரை மாலைகிட்டேன்? கண்டு வச்சிடுறது பெட்டி கொண்டு வச்சிடுறது. அடியே அது இல்ல, என் மண்ணவாறு மண்ணவாறு அது இல்ல, கீழே போடு. அடியே அது இல்ல, எங்க வீட்டுக்காரு. ரெண்டு போதும் மூணாமா? ஒரு வார்த்தை பேசுறதுக்கெல்லாம் அங்க பேசுவீங்களா? பொறுமையா இருங்க. ஆடிவிட்டு வர தனியா கூட கூட்டிட்டு போய் சமாச்சாரம் பண்ணிக்கீங்க. நமக்கு ராவடி கட்டாதீங்க. கரும்பும் போதா என்னதுரா வீட்டுக்காரு?
அது இல்ல எது இல்ல ஐயோ அம்மா அது இல்ல என் மன்னவரை கட்டின தாலி எனக்கு மாறுபட்டு தொங்குது. ஆமா அந்த புண்ணியமா கட்டின தாலி வரைக்கும் அம்மா உங்க மேல தப்பு இல்லம்மா. அந்த காலத்துல என் தாய் குலங்கள்லாம் பாரு எங்க அம்மா மாதிரி அழகா சளியாட்டம் உட்காந்துக்கிறாங்க. அந்த காலத்துல ஒரே காலவேனாக இருந்தாலும் நான் யாரை மாலையிட்டு குணபோசன மகாராஜனை மாலையிட்டு கண்ணம்மா எங்கள் நாட்டில் சொத்தில் குறவில்லை, சுகத்தில் குறவில்லை, நாட்டில் குறவில்லை, நகரத்தில் குறவில்லை. அம்மம்மா எனக்கு குறை என்பது ஒன்றே ஒன்றுதான். என்னம்மா குறவு? கண்ணம்மா ஐயோ நான் என்ன பண்ணு அம்மா நான் சொல்வேனம்மா. எங்கள் நாட்டில் எங்களுக்கு குறை என்பதே இல்லை. எந்த குறையும் இல்லாம வாழ்ந்திருக்கிறீங்க. உண்மைதான். ஒரு தட்டு நிறைய சாதம் இருந்தாலும் அத வாரத்துக்கு ஒரு மைதல் இல்லடி அம்மா. அது மட்டுமா எங்க நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் வாரிசோ பெண் வாரிசோ இல்லையம்மா. யாரா இருந்தாலும் சரி. ஆனா இருந்தாலும் கண்ணம்மா உள்ள நடந்துட்டு இருக்கிறா அப்ப ஆங்காரப்பட்டியை கொடுக்கலாம். எத்தனை ஆண்டு காலமாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று என் கூட பிறந்த என் தங்கையாகப்பட்டவளை என் மன்னவருக்கு இரண்டாவதாக திருமணம் செய்து வைத்து யாரு கணபதி குணபதியாக இரண்டாவதாக திருமணம் செய்து வைத்து அவளுக்கு அழகாக ஒரு ஆண்மகன் யாரு வாழைக்கு ஒரு குலை போல் தாய்க்கு தலைமகன் போல். யாரு சொல்லு? உன் பையன் பேர் என்ன? உன் பையன் பேர் என்ன? சுனில்குமார். அடியே எங்களுக்கு ஆசையாக அன்பாக ஒரு அழகான ஒரு மகன் பிறந்தான். யார் தெரியுமா? என் மகன் முத்துராஜன் என்று அழைக்கலாம். என் தங்கை மகன் எனக்கு மகன் இருந்தாலும் உனக்கு குழந்தை. ஆமா ஆமா எங்கிட்ட சொல்லி இருந்தா ஒரு 2 மினிட் பொழப்பு கட்டி இருந்தேன். உனக்கு போன்ல கொடுத்து ஆளுங்களும் ரெடியாக்குறாங்க. கண்ணம்மா இருந்தாலும் வீட்டு வச்சு வேண்டாம். வெகு நேரமாய் விட்டது. எதற்காக வந்த என்ன காரணம்? அதாவது உங்களுடைய கணவர் ஏழை காரணமாக அழைத்து வர சொன்னாரு. அதுக்கு முன்பதாக என் தங்கையாகப்பட்டவள் அரண்மனையில் இருக்கிறார். நான் அழைத்ததாக அதிசீக்கிரமாக அழைத்து வா. நாங்கள் இருவரும் சேர்ந்து போகிறோம். என்ன பேருமா? குணபதி சீக்கிரமாக அழைத்து வா. ஒரே செகண்ட்ல கூட்டிட்டு வரேன். போயிட்டு வா சுனில்குமார்.